கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் படூரில் ஆன் ரோடில் டிவிஹெச் குரூப்பில் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு ஃப்ளாட்ஸ். வாங்கினதுலேருந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ வாங்குறவங்களுக்கு அது நியூ ஃப்ளாட் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரில் மொத்தமே 4 வீடு தான். இந்த பக்கம் இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்லேருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே 2 வீடு இருக்குது. மொத்தமே 4 வீடு தான் இந்த ஏரியாவில். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் வந்து ரொம்ப கேப்ஸ் வந்து அதிகம். வாசல் மாதிரி தெரியாது உங்களுக்கு. இது ஒரு வீடு, ஃபஸ்ட்டு இவங்க வீடோட என்ட்ரன்ஸ் இது. அதனால் வீட்டு வாசல் தெரிஞ்சு இன்னொரு வீட்டு வாசல் தெரியும், இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். இந்த பிளாக்கில் பாருங்கள் நிறைய கேப்ஸ் இருக்குது. நல்லா காற்று வசதி நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நல்லா வந்து ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாசல் திறந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங்கிறது நல்ல காற்றடிக்குது. 2084 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா, நல்ல பெரிய இடம். இது வந்து புது வீடு மாதிரி தான். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எல்லாமே வந்து இன்டீரியர்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்கிறதுல அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஆன் ரோடு ரொம்ப நியர்பை பக்கத்துலேயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதனால் வந்து ஒரு பெரிய ஹால், 2084 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் கார்பெட் ஏரியா இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 6000 வரும்னு நினைக்கிறேன். 2.5 ருபீஸ்லேருந்து 3 ருபீஸ் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். நல்ல பெரிய ஹாலு. லைட்டிங்கில் கூட எந்த ஒர்க்கும் பண்ணலை அவங்க, லைட் ஒர்க் கூட எதுவும் பண்ணலை. இந்த பால்கனி நல்ல வந்து ரோட் சைட் பால்கனி, நல்ல வியூ. ரிசர்வ்டு கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஒரு ஃபர்னிச்சர்ஸ் போட்டு உட்காந்திங்க அப்படின்னா வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்கில். இதுதான் ஆன் ரோடு ஐடி கம்பெனிகள் எல்லாமே தெரிஞ்சு பாருங்கள். இந்த சைடில் வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த சைடில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, 24/7 செக்யூரிட்டி, ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, க்ளப் ஹவுஸு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 3 பெட்ரூம், ஹால், கிச்சன். ஹால் ரொம்ப பெரிய ஹால். இங்கே நீங்கள் டைனிங் போட்டுக்கலாம். கிச்சன் மாலர் கிச்சன் பண்ணலாம். ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இவங்க எதுவுமே பண்ணாதில் புறா கொஞ்சம் வந்து உட்காந்துருக்கு போல். இந்த பக்கம் ஒரு நெட் போட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கிச்சனும் போதுமான அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் எல்லாமே ஷேப் வந்து ஸ்கொயராக இல்லை, காசாக தான் இருக்குது உங்களுக்கு. கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்ல தாராளமாக வந்து இடம் இருக்கும். நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஈவினிங்லேயோ நைட்லேயோ திறந்து விட்டீங்க அப்படின்னா நல்ல காற்று வரும். இயற்கையான காற்று வந்து நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுவுமே பண்ணலை. மேலே வந்து இந்த ஃபால்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஏதோ உடஞ்சிருக்கு. வாங்கினா நீங்கள் எல்லாமே வந்து நிறைய வீட்டுக்கு புது வீட்டுக்கு பண்ணுற மாதிரி நிறைய இன்டீரியர் பண்ண செலவுலாம் நிறையா இருக்குது. பாத்ரூம்லாம் கூட ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணணும், நிறைய செலவுகள் இருக்குது. ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம், அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. செகண்ட் பெட்ரூம் போகலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லை குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ரூமாக இருக்கணும் அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். ஆன் ரோட் வியூ பாருங்கள். இங்கே வந்து ப்ளே ஏரியா நிறையா இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து பெயிண்ட் வந்து கொட்டியிருக்கு. இது பண்ணியிருக்காங்க பெயிண்ட், அதாவது துடைக்காமல் விட்டுருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு காமன் பாத்ரூம். 2 பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது.
ஒரு காமன் பெட்ரூம். இங்கேயும் மேலே வந்து அந்த ஃபால் சீலிங் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஏதோ பைப் லைன் வேலை பண்ணியிருப்பாங்க போல், டேமேஜ் ஆகிருக்கு. நல்ல பெரிய பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த காமன் பாத்ரூம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஒரு பெட்ரூம். இதில் நல்லா அந்த விண்டோ கிட்ட வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதாவது கிளீன் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம், ஒரு காமன் பெட்ரூம். இப்போ காமன் பாத்ரூம் எல்லாமே போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபால் சீலிங் எதுவும் டேமேஜஸ் இல்லை, பரவாயில்ல. ஓகே, எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் இங்கே இருக்குது. மெயின்டெனன்ஸ் 2.5 rupees to 3 rupees per square feet வரும். 2084 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. யூடிஎஸ் 694 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 crore கோட் பண்ணுறாங்க. 1,25,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.